कामाक्षी कामकोटिपीठवासिनी कामाक्षी कामकोटिपीठवासिनी मामव कामाक्षी कामकोटिपीठवासिनी मामव कामाक्षी कामकोटिपीठवासिनी मामव कामाक्षी कामकोटिपीठवासिनी कौमारी कौमारी कुसुमाद्युति कौमारी कुसुमाद्युति कौमारी कुसुमाद्युति कौमारी कुसुमाद्युति हेमा भरणभूषणी कौमारी कुसुमाद्युति हेमा भरणभूषणी समस्त साम्राज्यदायिनी समस्त साम्राज्यदायिनी सद्गुरु गुह जननी कामाक्षी समस्त साम्राज्यदायिनी सद्गुरु गुह जननी कामाक्षी कामकोटि पीठवासिनी मामव कामाक्षी कामाक्षी பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு நாளும் பல அற்புதமான பக்தி தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வது ரொம்பவே ஒரு சந்தோஷம் எனக்கு. அந்த விதத்துல பல அற்புதமான திருத்தலங்கள், இறைவனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைய தினம் அன்னையை பற்றி நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம். அம்பிகையானவள் பல ஆச்சரியமான ரூபங்களை தரித்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிக்க கூடியவளாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அம்பிகை பல ரூபங்களை எடுத்தால் கூட சில திருத்தலங்கள் அவளுக்கென்றே பிராதானியம் கொண்டது. அதாவது அந்த ஊர் பேரை சொன்னா அங்க இருக்கிற சிவபெருமானை விட அங்க இருக்கிற அம்பாளுடைய பெயர் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். உதாரணமா எடுத்துட்டோன்னு சொன்னாலே முதல்ல இந்த தலத்தை தான் நம்ம சொல்லுவோம். காஞ்சி அப்படின்னு சொன்னா ஏகாம்பரேஸ்வரர் ஞாபகம் வருதா, வரதராஜர் ஞாபகம் வருதா அப்படின்னு பார்த்தா எல்லாமே வரும். ஆனா முதல்ல யார் ஞாபகம் வரும்னு பார்த்தா காமாட்சி. காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொன்னா அந்த காஞ்சின்னு சொன்னாலே காமாட்சி ஞாபகம் தான் முதல்ல நம்ம எல்லாருக்குமே வரும். அதே மாதிரி மதுரை அப்படின்னு சொல்லிட்டோம்னா மீனாட்சி தான் ஞாபகம் வரும். அப்புறம் தான் சுந்தரேஸ்வரருடைய ஒரு ஞாபகம் நமக்கு வருகின்றது. அந்த மாதிரி அம்பாளுக்குன்னே பிராதானியம் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம், அவளுடைய ராஜதானி போல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா இந்த காஞ்சிபுரம், மதுரை இவற்றையெல்லாம் சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமாக அவள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கோலம் தான் காமாட்சி என்ற கோலம். தபஸ்வினியாக அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு கோலம் காமாட்சி அப்படின்ட்டு பெயர். இந்த காமாட்சியாக அம்பிகை இந்த திருத்தலத்தில் எப்படி எழுந்தருளினாள் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். 2 விதமான சரித்திரங்கள் உண்டு. ஒரு சரித்திரம் எது அப்படின்னு பார்த்தா அம்பிகையானவள் ஒரு சமயம் பரமேஸ்வரனோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவரோடு விளையாடுறதா நினைச்சு அவருடைய 2 நேத்திரங்களையும் சில வினாடிகள் அப்படி மூடினாளாம். இறைவனுடைய நேத்திரத்தை அப்படி கண்ணாம்பூச்சி மாதிரி மூடினால் என்ன ஆகும்? அந்த நேரத்துல
நடக்க வேண்டிய எதுவுமே நடக்காம போயிடும். உலகம் இயங்க வேண்டும் இல்லையா? பூக்கள் பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும், பழமாக வேண்டும், உற்பத்தியாக வேண்டும். இதெல்லாமே என்ன ஆறுது? நின்று போய்விடுகின்றது அந்த ஒரு வினாடியில. பல வருடங்கள் போய்விட்டது. அதனால் அம்பிகை இப்படி ஒரு பாவத்தை செய்ய நேர்ந்தது என்று பரமேஸ்வரன் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல இருந்து நீ இப்படி ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கக்கூடாது. இதில் இருந்து எல்லாம் மீண்டும் சரியாவதற்கு நீ பூலோகம் சென்று தவம் செய்வாயாக என்று சொல்ல, எங்க போய் தபஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறா. அப்ப முதல்ல காத்யாயனருக்கு போய் பெண்ணாக அவதாரம் பண்ணு. அதன் பிறகு அவரே உனக்கு சொல்லுவார் நீ எங்க தபஸ் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவார். நீ அங்க போ. அதன் பிறகு தவம் செய்து அதன் பலனாக மீண்டும் என்னை வந்து அடையலாம் என்று சொல்ல, அந்த சமயத்துல வடக்குல இருந்துருந்தார் காத்யாயனர். காத்யாயனருக்கு போய் குழந்தையாக அம்பாள் அவதாரம் பண்ண காத்யாயனி அப்படிங்கிற திருநாமமும் அவளுக்கு அங்க ஏற்படுகின்றது. காத்யாயனியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று வளர்த்து வந்த காத்யாயனர் இவள் தவம் செய்வதற்கான உரிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லி அவ கையில ஒன்றொன்றையும் கொடுக்கிறாராம். கொடுத்து நீ இதை எடுத்துட்டு போ, உன் கையில பிருத்வி இருக்கு இல்லையா, இந்த பிருத்வி எந்த இடத்துல தன்னால லிங்கமா மாறுகின்றதோ அந்த இடத்துல நீ தவம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இவளும் என்ன பண்ணினா, அங்கேருந்து தன்னுடைய தந்தையான காத்யாயனர் கொடுத்ததை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கமண்டலம் தபஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வடக்குல இருந்து தெற்கு திசையை நோக்கி நடந்து வருகின்றாள். அப்படி வரும் பொழுது காசி என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறான். இந்த காசி என்று சொல்லக்கூடியது ரொம்ப புராதனமான ஒரு ஸ்தலம். எப்படி நாகை காரோணத்தை பற்றி சொல்லும் பொழுது பல ஊழிகளுக்கு முன்னாடியே இருந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்றோமோ, எப்படி பல நகரங்கள் வருவதற்கு முன்னாடியே இருந்த நகரம் தான் காரைக்கால், அதனால தான் அதற்கு ஆதி நகரம்னு பேருன்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி ஒன்றுதான் இந்த காசி என்று சொல்வது. ரொம்ப 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 புராதனமானது, ரொம்ப புராண காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இறைவன் விஸ்வநாதராக இருந்தபடி கங்கையின் தீரத்தில் இருந்தபடி அனுகிரகம் செய்யக்கூடிய திருத்தலம். ஆனா அம்பிகை காசி பிரதேசம் வழியாக வரும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா பொட்டு தண்ணி இல்லையாம். பஞ்சத்தினால் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. தாபம் பிணி ஒண்ணு பாக்கி இல்ல, வியாதி எல்லாம் அங்க வந்து ஜனங்கள் கஷ்டப்படுறத அம்பிகை பார்த்தாளாம். அதனால அவ அங்க இருந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைச்சா. அம்பிகை அங்க போய் இருந்தாலோ இல்லையோ அந்த நகரத்தினுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்தது. அன்னபூரணியாக அவள் மாறினாள். எல்லாருக்கும் தன் கையால அன்னத்தை அவள் பாலித்தாளாம். அப்போ பரமேஸ்வரனே வந்து அவ கையால சாப்பிடணும்னு சொல்லிட்டு வருகின்றார்னு ஒரு சரித்திரமும் சொல்றது உண்டு. அப்படி காத்யாயனியானவள் காசியில் அன்னபூரணியாக அனைவருடைய கஷ்டத்தையும் தீர்த்தாள். இந்த அன்னபூரணி அப்படின்னு சொன்ன உடனேவே ஆதிசங்கரர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. எது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா, அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே அப்படின்னு சொல்லுவோம். அன்னபூர்ணியாக இருக்கக்கூடியவள், பூரணத்துவத்தை தரக்கூடியவள், அவள் சங்கரனுக்கு அதாவது பரமேஸ்வரனுக்கு பிராண வல்லபையாக இருக்கக்கூடியவள். ஆதிசங்கரர் அவரிடத்துல எந்த மாதிரி ஒரு பிக்ஷைய கேட்டார் தெரியுமா? சாப்பாடு வேணும்னு கேட்கல, ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகின்னு கேட்கின்றார். அந்த அம்பிகைகிட்ட போய் சாப்பாடை கொடுன்னு கேட்கல, ஞானத்தை கொடு, வைராகியத்தை எனக்கு பிக்ஷையா கொடுன்னு கேட்டாராம் ஆதிசங்கரர். பல காலம் காசியில் ஆதிசங்கரர் வாழ்ந்தார். அந்த சமயத்துல எத்தனையோ லீலைகள், அபரிமிதமான லீலைகளை இறைவன் அங்கு நடத்தினார், ஆதிசங்கரரும் நிகழ்த்தினார் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். சரி, காத்யாயனி அன்னபூரணியாக அங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து விட்டு மீண்டும் அங்கேந்து கிளம்பி தெற்கு திசையை நோக்கி வருகின்றாள். அப்படி வரும் பொழுது கமண்டலத்துல தானாக நீர் வந்து சேர்ந்தது. கையில் இருந்த பிருத்வியானது தன்னால லிங்கமாக மாறியது, புலித்தோலாக மாறியது. ஓஹோ, இந்த இடத்துலதான் தபஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தா கூட்டத்தோடு கூட்டமாக இல்லாம தனியா ஒரு மாமரம் நின்று இருந்ததாம். அந்த தனி மாமரம், மா அப்படின்னா ஆம்னு வடமொழியில சொல்லுவோம். ஆம்னு சொல்றோம் இல்லையா, ஆம்ரஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம நிறைய அதை சாப்பிடுறோம். ஆம் அப்படின்னா மாம்பழம் எல்லாருக்குமே தெரியும். மரம், ரம் அப்படின்னு சொல்றது.
ஒன்றுனா ஏகம்னு தெரியும். ஏக ஆம்ரம், அதுதான் ஏகாம்பரம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோமே, அதுதான் அந்த ஏக ஆம்பரம். வேதமே விருட்சமாக இருக்கின்றது, பகவானே அந்த விருட்சமாக இருக்கின்றார், கிளைகளும் இருக்க அந்த இடத்துல அந்த பிருத்வி லிங்கத்தை தன் கையால் வைத்துவிட்டு அம்பிகையானவள் தவம் செய்கின்றாள். அப்படி தபஸ் இறுதியில பரமேஸ்வரன் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணி பங்குனி உத்திரத்தன்னைக்கு அவ 2 பேருக்கு திருக்கல்யாண வைபவம் நிகழ்கின்றது அப்படின்ட்டு ஒரு ஸ்தல புராணம் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா இதுல இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அம்பாள் தபஸ் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் அப்படியே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாரான்னா கிடையாது. அம்பாளையும் அவர் சோதிச்சார். எப்படி சோதிச்சார் அப்படின்னு பார்த்தா, கம்பா நதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கும் அங்க நீங்க போனா பார்க்கலாம். இந்த கம்பா நதிய பிரவாகமா ஓட வச்சாராம். அதாவது கங்கை தான் அது, கம்பான்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். கங்கைய வெள்ள பெருக்கெடுத்து வர சொன்னார். அந்த கங்கை என்ன பண்ணித்தான், நேரா போய் பரமேஸ்வரன் அந்த பிருத்வி லிங்கமாக இருக்காரு இல்லையா, அதை அடிக்கிற மாதிரி அப்படி போனதாம். அம்பிகை என்ன பண்ணினா, பரமேஸ்வரனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தன் கையையும் அப்படி வைத்து உடலோடு அந்த பரமேஸ்வரனை அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டாளாம். ஆலிங்கனம் செய்தாலோ இல்லையோ அந்த கங்கையானது டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பக்கமாக போய் விட்டதாம். அது ரூட் மாறி போனது. அதுதான் கம்பானா பயம். அம்பிகைக்கு அந்த பயத்தை தந்தபடியினால் கம்பா நதி அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த நதியினுடைய ஒரு திருநாமம் விளங்குகின்றது. அம்பிகை அப்படி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றதுனால அவளுடைய கையில இருந்த கங்கணத்தினுடைய அந்த மார்க்கும் அவளுடைய முலையும் சேர்ந்து இன்னைக்கும் அந்த பிருத்வி லிங்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்கின்றார்கள். இறைவனுடைய பஞ்சபூத கஷேத்திரங்களில் பிருத்வி மண் என்று சொல்லக்கூடியதை குறிக்கின்றது இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்வது. சக்தி பீட்டங்களிலும் உண்டு. காஞ்சி அப்படின்னு சொன்னா ஒட்டியான பகுதி, நம்ம எங்க ஒட்டியானம் போட்டுக்கிறோமோ அந்த பகுதிக்கு காஞ்சி அப்படின்ட்டு பெயர். அம்பாளுடைய அந்த ஒட்டியான பகுதி விழுந்த ஸ்தலம்ங்கிறதுனால காஞ்சிபுரம்னு பெயர். சக்தி பீட்டங்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது. இப்படி சோதித்த பொழுது இறைவனை ஆலிங்கனம் செய்து கொண்டபடியினால் பங்குனி உத்திரத்தின் பொழுது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழ்கின்றது. இது ஒரு ஸ்தல வரலாறு. மற்றொன்று ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒன்று, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மன்மதனுடைய ஒரு கதை என்ன அப்படிங்கிறது. பார்வதி பரிணயத்துக்காக பஞ்சபானத்தை மன்மதன் பிரயோகம் பண்ண, அந்த பஞ்சபானமானது பிரயோகமாகும் பொழுது யோகத்தில் பரமேஸ்வரன் இருந்தபடியினால் சாமான்யமா இந்த 2 கண்கள் திறக்காம நெற்றிக்கண் திறந்தது. நெற்றிக்கண் திறந்ததோ இல்லையோ அதுல இருந்து ஜுவாலை கிளம்பி மன்மதனை எரித்தது அப்படிங்கிறது தெரியும். அதன் பிறகு சுவாமி ரத்திக்கு மட்டும் மன்மதன் ரூபமாக தெரிவார் என்று சொல்லி அந்த மன்மதனை ரத்திக்கு திரும்ப கொடுத்தார். ஆனா மன்மதனுக்கு அது போதவில்லையாம். மன்மதன் நேராக வந்தார். யாரிடத்துல? லலிதையாக இருக்கக்கூடிய அம்பிகையின் இடத்துல நேரா வந்தாராம். வந்த உடனே அம்பாள் கிட்ட கை கூப்பி நின்றார். என்ன மன்மதா, இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு அம்பாள் கேட்கிறா. மன்மதன் மீது அவளுக்கு தனியாக ஒரு பாசம் உண்டு. ஒன்று, பார்வதி பரிணயத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். மற்றொன்று என்ன தெரியுமா, எப்பொழுதுமே மருமான் அப்படின்னு சொன்னா அத்தைகளுக்கு ஒரு தனி பாசம் தானே. ஏன்னா மகாவிஷ்ணுவுடைய பையன் தானே மன்மதன். அதனால அத்தை முறை அம்பாள். அதனால மருமான் இடத்துல அவளுக்கு தனியாக ஒரு பாசம் உண்டு. மூன்றாவது, மன்மதன் ஸ்ரீவித்யா உபாசனை செய்யக்கூடியவர், அம்பாள் உபாசனை பண்றவர். அதுல க்ளீம்னு ஒரு பீஜம் இருக்கும். அந்த பீஜத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா மன்மதன் தான். இப்படிப்பட்டு மன்மதன் அம்பிகையின் இடத்துல கை கூப்பி வந்து நின்ற உடனே என்ன வேண்டும் அப்படின்னு அவ கேட்டா. நான் கேட்டதை இல்லைன்னு சொல்லாம நீங்க தரணும் அப்படின்னா. நீ என்ன வேணும்னு கேள, அதை பொறுத்துதான் அப்படின்னா. இல்ல இல்ல இல்ல, எனக்கு நீங்க தந்தே தீரணும். சரி, என்னால முடிஞ்சதாக இருந்ததுன்னா நீ சொல்லு, நான் தரேன்னா. உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும் நானா மன்மதன். அப்படி என்ன அப்படின்னா, இல்ல இல்ல தந்தோம் என்று சொல்லுங்கள், அதன் பிறகு விஷயத்த சொல்றேன்னா. சரி, நீ எது கேட்டாலும் பண்றேன். உங்களுக்காகத்தானே நான் என்னுடைய பிராணனையே விட்டேன். நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே என் உயிர் போனது. ஆனா உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன பேசிக்கிறா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மன்மதன்னு சொன்னாலே அவர் ஏதோ சரியில்லாதவர், அதனாலதான் பரமேஸ்வரன் அவரை எரிச்சுட்டார், மன்மதன் ரொம்ப தப்பானவன் அப்படின்ட்டு என்னை பத்தி ஊரே தப்பா பேசுற அளவுக்கு நிகழ்ந்து விட்டது. இதுல உங்களுடைய கணவருக்கு அவ்வளவு டைட்டில் என்ன, மன்மதனை எரித்தவர், காம தகன மூர்த்தி, காம சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பரமேஸ்வரனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார். காமனை ஜெயிச்சவர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு பண்ணேன். எனக்கு எதுக்கு இந்த கெட்ட பெயர்னு கேட்டாராம்.
அதான் திருப்பி உன்னை கொடுத்துட்டோமேப்பா, அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது. இப்போ ஊர்ல இருக்கிறவாள்லாம் மன்மதன் நல்லவன் என்று நம்பணும். அதற்கு ஒரு வழியை நீங்க செய்யணும்னா. சரி, அதற்கு என்ன வழின்னா, அதற்கு ஒரே வழிதான், பரமேஸ்வரன் என்னை சரணடையணும். அதாவது மன்மதனுடைய பீஜத்தை சொல்லி அவர் தவம் செய்ய வேண்டும் என்று மன்மதன் கேட்டானாம். இப்போ அம்பாள் இதற்கு எப்படி பதில் சொல்லுவா? பரமேஸ்வரன்ட்ட போய் இதை சொன்னாலே அடுத்த நிமிஷம் மன்மதன் எரிச்ச மாதிரி கண்ணை திறந்து இவரை எரிச்சுடுவா இல்லையா? அதனால அம்பாள் இது நடக்குமான்னு தெரியலையேன்னா. அப்ப மன்மதன் சொல்கின்றான், உங்களை விட்டா இதை வேற யாரால நடத்த முடியும்? நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் தான் பண்ணியாகணும் என்று சொல்ல, சரி உனக்காக நான் இதை பண்றேன் மன்மதா என்று அம்பிகையானவள் அங்கேருந்து கிளம்பி பரமேஸ்வரனை போய் ரொம்ப பிரியமா ஒரு பார்வை பார்த்தாளாம். பரமேஸ்வரனுக்கு தாபம் ஏற்படுகின்றது. பார்த்து அப்படி அம்பிகையை நெருங்கலாம்ங்கிறச்ச அவன் மறைஞ்சு போயிடுறாளாம். மறைந்தவள் அங்கிருந்து பூலோகத்துக்கு வந்தாள். இதே காஞ்சிபுரத்துக்கு அந்த காம்பரத்துக்கு கீழே வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சாலாம். கன்னியாக தவம் செய்கின்றாள். இப்போ பரமேஸ்வரன் தன்னுடைய மனைவி எங்க என்று ஊர் முழுக்க எல்லா இடத்துலயும் தேடிண்டே வந்து கடைசியில இந்த இடத்துக்கு வந்தாராம். வந்து பார்த்தா அம்பிகை அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கிறார். என்னடி திடீர்னு இங்க வந்து தவம் பண்ற, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா, கண்ணா திறந்தவள், யாரையா நீங்கள், எதற்கு என்ன இப்போ வந்து உங்களோட கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா. அப்போ நான் தான் உன்னுடைய கணவர் என்றார். என்னது, எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, நான் ஒரு கன்னி, நீங்கள் எப்படி எனக்கு கணவராக இருக்க முடியும்? இல்லை இல்லை என்றார். அப்போ பரமேஸ்வரன் சொல்றார், இல்ல இல்ல நீ ஏதோ விளையாடுற, வா உனக்கு என்ன கோபமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல போய் எல்லாம் பேசிக்கலாம்னா. இல்ல இல்ல நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போறேன், நான் தவம் செய்ய போறேங்கிறான். அப்போ பரமேஸ்வரன் சொல்றார், இப்போ உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லு, நீ திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொன்னா ஏதோ விஷயம் இருக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவ சொல்றா, நான் சொல்றதை நீங்க செய்ய போறது இல்ல, அதனால நானும் உங்களோட உங்க ஊருக்கு திரும்ப வர போறது இல்ல அப்படின்னு சொன்னா. இல்ல இல்ல என்னன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் உனக்காக பண்றேன் அப்படின்னார். அப்போ ஒண்ணு செய்ய வேண்டும், மன்மதனுடைய பீஜத்தை சொல்லி நீங்கள் தவம் செய்ய வேண்டும்னா. என்னது, அந்த பொடியனை நான் போய் சரணடையணுமா? நன்னா இருக்கு உன்னுடைய கதை, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நீ வரலனா என்ன அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் கிளம்பினாராம். அவர் என்ன பண்ணினார், காஞ்சிபுரத்தையே சுத்தி பல கோவில்கள் உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அம்பாளை போய் பார்க்கிறோம், அவளுடைய விக்கிரக ரூபம் நம்ம கண் முன்னாடி தெரியுது. ஆனா ஒவ்வொன்னத்திற்கும் ஒரு சூக்ஷ்ம ரூபம்ங்கிறது இருக்கு. இவ என்ன பண்ணிட்டா, பரமேஸ்வரன் போய் அந்த சூக்ஷ்ம ரூபத்தை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு போறார். ஆனா அம்பிகை அதற்கு முன்னாடியே சுதாரிச்சு சூக்ஷ்ம ரூபங்கள் எல்லாவற்றையும் திரட்டி அவளிடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டாளாம். பிரம்மதேவரை விட்டு திரட்டிட்டு வர சொல்லிட்டா. அவ ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா. பரமேஸ்வரன் போய் ஒவ்வொரு விக்கிரக ரூபத்துக்கிட்டையும் போய் நிக்கிறார். சூக்ஷ்ம ரூபம் உள்ள இல்லைங்கிறத உணர்ந்தார். எல்லா சூக்ஷ்ம ரூபமும் திரண்டு எங்க போயிருக்குன்னு வந்து பார்த்தா பிரகாசமா இவளிடத்துல தான் அத்தனையும் இருக்கு. சரின்னு வேட வழி இல்லாம போய் முறையிடுறார், தயவு பண்ணி என்னோட வந்துடும்னார். வரமாட்டேங்கிறா. சரி அப்போ யுத்தம் தான், கையை அப்படி வலுக்கட்டாயமா பிடிச்சாராம். யுத்தம் தான் அப்படின்னா அப்ப அம்பிகை சொல்றா, சரி நீங்க யுத்தம் பண்ணுங்கள், மன்மதன் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னா மன்மதனை நீங்கள் சரணடைய வேண்டும், நீங்கள் ஜெயிச்சா மன்மதன் உங்களை சரணடைவார், நான் உங்களோட வருவேன் அப்படின்ட்டு அம்பிகை சொல்கின்றாள். அப்போ கோட்டி மன்மதர்களை அம்பிகை உருவாக்கினாள். அதே மாதிரி கோட்டி விஷ்ணுக்களை மகாவிஷ்ணு உருவாக்கினார். கோட்டி ருத்ரர்களை பரமேஸ்வரன் உருவாக்கினார். கோட்டி ருத்ரர்களுக்கும் கோட்டி மன்மதர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கின்றது. அம்பாளுடைய பார்வை, சக்தி அவத்தானே, சக்தியினுடைய பார்வை மன்மதன் மீது இருந்தபடியினால் கோட்டி மன்மதர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அப்போ ருத்ரர்கள் எல்லாம் அவர்களுக்கு சரணடையணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட வேறு வழியே இல்லாது பரமேஸ்வரன் இவரை நோக்கி தவம் செய்யும் வண்ணம் இவருடைய பீஜத்தை சொல்லி தவம் செய்தார். மனம் மகிழ்ந்த அம்பிகை அதன் பிறகு மன்மதனை பார்த்து கேட்டா, உனக்கு திருப்தியான்னா, இதுக்கு மேல என்ன வேண்டும் என்று சொல்ல மீண்டும் பங்குனி உத்திரத்தன்று அவர்களுடைய திரு கல்யாண வைபவம் காஞ்சிபுரத்தில் கோலாகலமாக நிகழ்கின்றது. அந்த சமயத்துல அம்பாள் தன் உள்ளில் இருந்து ஆவிர் பவித்து ஒரு ஹேம காமாட்சியை தருகின்றாள். இந்த ஹேம காமாட்சி, ஹேமம்னா ஸ்வர்ணம், கோல்டு, ஸ்வர்ணத்தினால் ஆன தங்க காமாட்சியை பிரம்மாவிடத்துல கொடுத்து வருஷா வருஷ கல்யாண உற்சவங்களை கோலாகலமாக நிகழ்த்துவீராக அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்த காமாட்சி எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவள் பல காலம் காஞ்சியை அலங்கரித்தாள். ஆனால் இன்று அங்கேந்து அவ கிளம்பி
தஞ்சாவூர்ல மேல வீதியில பங்காரு காமாட்சி அம்மன் கோவில்னு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த பங்காரு காமாட்சி தான் அம்பாளே ஆவிர் பவித்து வெளியில வந்த அந்த ஹேம காமாட்சி. அப்படிப்பட்ட பங்காரு காமாட்சியை தான் ஷியாமா சாஸ்திரி அத்தனை கீர்த்தனங்கள்ல ஆச்சரியமாக பாடுகின்றார். அப்படி வருடா வருடம் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நிகழ்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கோட்டி மன்மதர்கள், கோட்டி ருத்ரர்கள், கோட்டி விஷ்ணுக்கள் எல்லாரும் வந்தா இல்லையா, இவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாகை, ஒரு இடம் ஏற்படுத்தணுமே அப்படின்னு சொல்ல அம்பிகை என்ன பண்ணினாளாம், கோட்டி மன்மதர்களும் என்னுடைய விமானத்தை அலங்கரிக்கட்டும் என்று சொன்னாள். அதனால தான் கோட்டி காமன்கள் அந்த விமானத்துல இருக்கிறதுனால காம கோட்டி பீட்டம் அப்படின்னே சொல்றோம். அதை காஞ்சி காம கோட்டின்னு தானே சொல்றோம். இந்த கோட்டி காமன்கள் வந்து நிகழ்த்திய லீலையை நினைவு கூறுவதற்குத்தான் இப்படி ஒரு லீலையை அம்பிகை நிகழ்த்துகின்றாள். அது மட்டும் அல்ல, வரதராஜ பெருமாளுடைய விமானத்திற்கு விஷ்ணு கோட்டி விமானம்னு பேரு, ஏகாம்பரநாதருடைய விமானத்திற்கு ருத்ரகோட்டி விமானம்னு பேரு. ஏன்னா விஷ்ணு கோட்டி வரதராஜ பெருமாளுடைய விமானத்தை அலங்கரிக்கிறா. அது மாதிரி இந்த கோட்டி ருத்ராக்கள் ஏகாம்பரநாதருடைய விமானத்தை அலங்கரிக்கின்றார்கள். இப்படி இந்த காஞ்சிபுரத்திற்கு இன்னும் பல மேன்மைகள் உண்டு. அதனால தான் அம்பிகையை பற்றி பாடும் பொழுது கூட இந்த இடத்துல காமாட்சி காமகோட்டி பீட்டவாசினி அப்படின்ட்டு முத்துசுவாமி தீட்சிதருடைய ஒரு கீர்த்தனை, சமஸ்த சாம்ராஜ்ய தாயினி சத் குரு குஹ ஜனனி. இந்த குரு குஹ அப்படின்னு சொல்லக்கூடியது முத்துசுவாமி தீட்சிதருடைய ஒரு முத்திரை. ஒவ்வொரு வாகையக்காரருக்கும் ஒரு முத்திரை அப்படின்ட்டு உண்டு. அதாவது இது அவங்க பாட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். இப்போ தியாகராஜர்னா தியாகராஜனுத்த அப்படின்ட்டு இருக்கும், ஷியாமா சாஸ்திரிகளுடையது ஷியாம கிருஷ்ண அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி முத்துசுவாமி தீட்சிதருடைய ஒரு முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தா குரு குஹ அப்படிங்கிறது. அதனால தான் இதுல சொல்லும் பொழுது ஹேமாம்பரண பூஷணி அப்படின்னு சொல்கின்றார். அவள் சமஸ்த சாம்ராஜ்ய தாயினி. இன்னைக்கும் காமாட்சி அப்படின்னு சொல்றோமே, காஞ்சிபுரத்துல நீங்க மற்ற கோவிலுக்கெல்லாம் போனால் கூட அங்க அம்பாளுடைய ரூபம் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய சக்தி எல்லாம் இன்னி வரைக்கும் காமாட்சிகிட்டே தான் இருக்கு. அன்னைக்கு திரட்டி பிரம்மா எடுத்துட்டு போனார் இல்லையா, இன்னி வரைக்கும் அந்த காமாட்சிகிட்ட தான் இருக்கு. அதனால அவளுக்குத்தான் பூஜை நிவேதனம் என்று சொல்லக்கூடிய பலதும் நிகழ்கின்றது. அப்படிப்பட்ட காமாட்சியை ஆதிசங்கரரும் பல ஸ்தோத்திரங்கள்ல ரொம்ப வசத்தியாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். இந்த காமாட்சிக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்லி நாளைய தினம் வேறொரு அற்புதமான திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.